ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃப்ரண்ட்டில் கால் வச்சுக்கிறேன். ஓகே, ரொம்ப குறுகி வைக்காதீங்க, அகத்தியே வைங்க. இப்போது இந்த காலை டச் பண்ணிட்டேன்னா மேட்டில் மேலே வரேன். கம் பேக் டு பொசிஷன். திருப்பியும் ஃப்ரண்ட் லெக் வைங்க, லெஃப்ட் லெக் ஃப்ரண்ட்டில் வைக்கிறேன். இப்போது ரைட் லெக்கோட நீ தரையில் பட்டிருக்கு. நிதானமாகவே பண்ணுங்க, அவசர அவசரமாக பண்ணாதீங்க. பின்னாடி வந்து ஓகே, இவ்வளோதான். சைடில் பண்ணி காமிக்கிட்டா பாருங்க. அதாவது காலை ஃப்ரண்ட்டில் வைக்கிறோமா, இப்படி இறங்குறோமா, அப்போ இந்த கால் பார்த்தீங்கன்னா நேராக நிற்கணும் பாதத்துக்கு. நீங்கள் இப்படிலாம் போயிடக்கூடாது, அப்போ போனுக்கு அழுத்தம் கொடுக்கும். அப்படி பண்ணாதீங்க. இறங்கும்போது இந்த காலானது இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நிற்கணும். ஸ்டாண்டிங் லைனில் பாதம் ஃப்ளாட்டாக இருக்குன்னா கால் இப்படி நிற்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்படியே எழுந்துங்க. ஓகே, ஸோ இந்த கால் நல்லா பிரித்து வச்சுக்கிறோம். இறங்குறோம். இறங்கும்போது பாருங்கள், கால் நேராக இருக்கணும். எழுந்துக்கிறோம், பின்னாடி வரும். அவ்வளோதான். இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா ஈஸியாகிடும். ஓகே, இப்போ ஆல்டர்னேட் லெக்ஸ் 5 டைம்ஸ் பண்ணுவோம். பார்க்கலாமா? One, 2, மொத்தம் டோட்டல் 10 பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பக்கத்துக்கு 5 ஆகும். இப்போ 2 தடவை தான் பண்ணியிருக்கோம் ஆல்டர்னேட்டிங்காக. எவ்வளோக்கு எவ்வளோ காலை நீட்டி வைக்க முடியுமோ வைங்க, அப்போ தான் பேலன்ஸ் வரும். அதே மாதிரி கால் அகத்தி நீட்டி வைக்கணும். ஓகே, 3. ஓகே, அவ்வளோதான். 4 தடவை பண்ணிட்டோமா? அவ்வளோ. 5th டைம். ஓகே, இப்படி என்ன பலன் கேட்குறீங்கன்னா, வயத்தில் இருக்கிற கொழுப்பை குறைக்கணும்னா இந்த எக்ஸசைஸை கட்டாயம் ரெகுலராக பண்ணுங்கள். ஒவ்வொரு பக்கம் 10 ஆல்டர்னேட்டாக நீங்கள் பண்ணலாம். இல்லை ஹாஃப் லஞ்சஸை கூட நீங்கள் ரெகுலராக பண்ணலாம். ஏன்னா இது மசில்ஸை பில்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. லீன் மசில்ஸ் பில்டிங்னாலே உங்களுக்குலாம் தெரியும். எந்த ஒரு மசிலை சுற்றி ஃபேட் இருந்தாலும் அதை குறைச்சிட்டா வெறும் மசிலோட ஸ்ட்ரக்சர் தெரியுதுன்னா அதுதான் லீன் மசில். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸை கோரை இன்வால்வ் பண்ணி பண்ணும்போது கட்டாயம் வயத்தில் இருக்கிற கொழுப்பை குறைக்க முடியும். அது தவிர்த்து இது பண்ணும்போது ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், அதாவது கலோரிஸ் பர்ன் ஆகும். ஃபேட் குறையிறதால வெயிட் லாஸ் கட்டாயம் இருக்கும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தவிர்த்து என்னென்னா, காலில் இருக்கிற மசில்ஸ் எல்லாம் இன்வால்வ் பண்ணுறோம். ஸோ நிறைய சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. அதுவும் இல்லாமல் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மெட்டபாலிக் எக்ஸசைஸ். அதாவது ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகி மசில்ஸும் இன்வால்வ் பண்ணுறதால நம்ம எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டும் நம்மளுக்கு கலோரிஸ் போயிட்டே இருக்கும், நம்மளோட எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் கட்டாயம் உங்களுக்கு வெயிட் வந்து பேலன்ஸ் ஆகிறது இல்லை வெயிட் குறைக்கிறது பண்ண முடியும். அட்லீஸ்ட் வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமல் நம்ம தடுத்துக்கலாம் இல்லையா?